எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். அதாவது பொதுவாகவே நிறைய பேர் வேலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு பிடிச்சிருக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். சரி, வேலை ஏதோ ஒன்று கிடச்சிது, நம்ம குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்த வேலையை அரை மனதோடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம படித்ததுக்கு இன்னும் நம்ம எதிர்பார்க்கின்ற வேலை கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பார்த்திங்கன்னா ஒரு புழுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தான் செய்கின்ற வேலையிலேயே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயர் பதவி கிடைக்கணும், இல்லை அதே துறையை ஒட்டி வேறு ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. அதாவது தலைப்பு, நமக்கு பிடித்த வேலை கிடைக்க என்ன செய்யணும், எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை பரிகாரங்களாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எந்த சாஸ்திரத்திலேயோ வேதங்கள்லையோ புராணங்கள்லையோ எழுதப்படவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம முன்னோர்கள் செய்த பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய பொக்கிஷங்கள் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்களை படிக்கும்போது, அதை தேடி படிக்கும்போது, எல்லா புத்தகங்களையும் எல்லாமே சொல்லப்பட மாட்டாது. அதை தேடி படிக்கும் பொழுது நமக்கு சில அரிய பொக்கிஷங்கள் கிடைக்குது. அவர்கள் வாழ்ந்து உணர்ந்து தெரிவித்த சில செய்திகளை தான் பார்த்திங்கன்னா பின்னர் ஏடுகளில் வந்திருக்கு. அதாவது சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட எளிய பரிகாரத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கைன்னு ஒவ்வொன்றும் விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம குலதெய்வம், நம்ம குலத்துக்கு மூத்தவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை வணங்குறது கூட பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கைன்னு இந்த மூடநம்பிக்கையை பற்றி பேசுகிறவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதையும் நம்ப மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன் மேலேயும் நம்பிக்கை இருக்காது, பிறர் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. இந்த மூத்தவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அந்த சாஸ்திரங்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் தன் மனம் போன போக்கில் மற்றவங்கள திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு உதாரணமாக சொல்கிறேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எளிய பரிகாரம்னு சொல்லிட்டு பூட்டை பற்றி ஒரு பரிகாரம் நான் சொல்லியிருந்தேன். புது பூட்டு வாங்குங்க, கொண்டு போயிட்டு கோவிலில் கும்பிட்டுட்டு சுவாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி கும்பிட்டு அந்த பூட்டை நம்ம திறந்தே பார்க்கக்கூடாது. வாங்கின பூட்டை சாவியோடு அப்படியே கோவில் பிரகாரத்துக்குள்ளே விட்டுட்டு வாங்க. அதை யார் திறக்கிறாங்களோ அங்கே நமக்கு அங்கே விதி. ஏன்னா இதுக்கு சில விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சால் இந்த விதியை கொஞ்சம் இன்னும் மாற்றி அமைக்க முடியும் நம்மளாலேயே அப்படின்றதுக்காக தான் இந்த போன்ற பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பூட்டு பரிகாரமும் அப்படி ஒன்று தான். யார் திறக்கிறாங்களோ அங்கே நம்முடைய விதி மற்றவர்களால் திறந்து வைக்கப்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இரும்பு பூட்டு இரும்பால் செஞ்சது. அந்த இரும்பு பூட்டு சனி பகவானுக்கு, இரும்பே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரியது. இந்த தொழில் ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போது அந்த இரும்பு அங்கே ஒன்று சனி பகவானுக்கு உரியது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூட்டை திறக்கிறவங்க யார் திறக்கிறாங்களோ அதில் நமக்கு விசேஷங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள், அதாவது விசேஷங்கள்னு நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒன்று பரிகாரமாக அர்த்தம் கொண்டு சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு அர்த்தம் பொதிந்து இருக்கும். அது எதனாலன்னு விரிவாக சொல்லாத காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி மூட நம்பிக்கைன்னு கேலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம மூத்தோர்கள் சொன்னது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, சின்ன சின்ன பரிகாரமாக அதெல்லாம் செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர கிராம்பு பரிகாரம் சொல்லியிருக்கேன், ரொம்ப அற்புதமான பரிகாரம், அதனால் நல்ல பலன்கள் கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு இந்த கோமதி சக்கரத்தை வாசலில் கட்டுங்க, டாலராக போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா 16 வருஷம் பேசாத தம்பதிகள் பேசியிருக்காங்க. அந்த கோமதி சக்கரம் வச்சதுனால, அணிந்து கொண்டதுனால எனக்கு நிறைய ஃபீட்பேக் வருது. அதே போல் பார்த்திங்கன்னா 8 வருஷமாக அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பேசாமல் இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த கோமதி சக்கரம் அணிந்து கொண்டதுனால அவங்க பேசுகிறாங்க. இது போன்ற ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை பார்த்தாங்கன்னா, அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா தான் நம்ம முன்னோர்கள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு நம்பிக்கையே அவங்களுக்கு பிறக்கும். நான் இப்போ ஒரு செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கெல்லாம் சொன்னால் தான் பார்த்திங்கன்னா புரியும்.
வெறும் வந்தோம் படித்ததை சொன்னோம் போனோன்றது வந்து இருந்தோன்னா நிச்சயமாக உங்கள் மனசில் வந்து ஏற்றிக்க முடியாததை. அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னுரை அதை பற்றி கொடுக்குறேன். என்ன சொல்ல போகிறோம் அதை சுற்றியே வந்து சொல்கிறேன். சரி, இப்போது இந்த பதிவுக்கான செய்திக்குள்ளே போகலாம். நம்ம அதாவது நமக்கு பெட்டர் ஜாப், அதாவது இப்போ செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. நல்ல மஞ்சளாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்கட்டும், அங்கங்கே கருப்பு புள்ளிகளோ இல்லை வந்து கருமை படர்ந்தோ இருக்கக்கூடாது. நல்ல பழமாக வாங்கிக்கோங்க. அதை வீட்டுக்குள்ளேயே 4 துண்டுகளாக, அதாவது முழுசாக 4 துண்டு பண்ணாதீங்க. நம்ம இப்படி வெட்டுவோம், அப்போ கிராஸாக வெட்டுவோம் இல்லையா, கீழே வந்து அடிப்பகுதியில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கணும். அப்படியே முழுசாக எடுத்துடாதீங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிலேயே அது போல் 4 பகுதிகளாக செஞ்சுக்கிட்டு தெரு வீதிக்கு போங்க. அதாவது 4 தெரு சேருகின்ற இடம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 சந்து சேரும்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒன்றா நீங்கள் காலையில் 5:30 மணி, யாருமே ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத நேரத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னா மாலையில் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துக்கு போயிட்டு, அது மாலை எந்த நேரமாக வேணால் இருக்கலாம், இருட்டி இருந்து ரொம்ப இரவு நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் 8, 8:30, 9க்கெல்லாம் குறைஞ்சிருது. அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துக்கு போயிட்டு அந்த 4 துண்டுகளையும் தனித்தனியாக ஆக்கிட்டு, ஒரு துண்டு வந்து இந்த பக்கம் போடணும், ஒரு துண்டு அந்த பக்கம், ஒரு துண்டு இந்த பக்கம், ஒரு துண்டு இந்த பக்கம், அதாவது 4 திசைகளிலுமே போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து எத்தனை நாள்கள் செய்யணும்னா தொடர்ந்து 11 நாள்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எனக்கு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிற வேலைக்கு ரொம்ப நன்றி கடவுளே, ஆனால் வந்து இதை காட்டிலும் நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு எனக்கு துணையாக இருங்கன்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொடர்ந்து 11 நாள்கள் செய்யுங்க. ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வாங்க. இது தொடங்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி குறிப்பிட்டு சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து வந்து 11 நாள்கள் செய்யுங்க. இந்த வேலை செய்யும் பொழுது பெண்களுக்கு இயற்கை உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் இதை விட்டுருங்க. ஆண்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம், பெண்களுக்காக சொல்கிறேன். இப்போ இது வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பரிகாரம் தான். பெண்கள் பார்த்திங்கன்னா இயற்கை உபாதை வந்ததுன்னா அதை விட்டுருங்க. திரும்ப பார்த்திங்கன்னா அந்த விட்ட இடத்துலேருந்து நீங்கள் தொடருங்க. பெண்களுக்கு இருக்கின்ற இந்த இயற்கை உபாதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரங்களில் நடுவில் பிரேக் ஆச்சுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா இறைவனுடைய படைப்பு அந்த மாதிரி. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா, இந்த ருத்ராட்சம் கோமுதி சக்கரம் இதெல்லாம் வந்து தாம்பத்தியம் கொள்கின்ற நேரத்திலும் அணியலாமா, அப்புறம் மாதவிடாய் காலங்களில் அணியலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ருத்ராட்சத்தை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அணியலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கழட்டணும், இந்த நேரத்தில் கழட்டக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை ருத்ராட்சத்தை பற்றி. அதே போல் கோமதி சக்கரத்துக்கும் அப்படி சொல்லப்படவில்லை. அதனால் நம்ம சுத்தபத்தமாக நம்ம இருக்கோம் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து அணிந்து கொள்ளலாம். அப்படியே கழட்டி வைக்கணும்னு நினச்சா கழட்டி வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. என்னென்னா பொதுவாகவே நம்ம அணிந்து கொள்கின்ற எதுவாக இருந்தாலும் பாத்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு வந்துடணும். இது மாதத்திற்கு 2 முறை நான் போடக்கூடிய மோதிரக்கற்கள். இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்த விரலில் எதை அணியணும்னு நான் கட்டாயம் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மாதத்திற்கு 2 முறை வந்து நாம் அணியக்கூடிய நகைகளை, அப்புறம் அணியக்கூடிய மோதிரங்களை, அதாவது இந்த கற்கள் போடுறோம் இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் மஞ்சள் தண்ணி அல்லது பாலில் போட்டு, பசும்பால் பச்சை பாலில் போட்டு எடுத்துட்டோன்னு வைங்களேன், எல்லா தோஷங்களும் நீங்கிடும். இல்லைன்னா எல்லாத்த விட சிறப்பு கங்காஜலம். அது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர், viha.online போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்ருக்கேன். கங்கை நதி அங்கிருந்தே நீர் கொண்டு வந்து viha.online போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்ருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி, நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொன்ன எளிய பரிகாரத்தை செய்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து பதிவு செய்யுங்க. எனக்காக கிடையாது, இதை பார்த்து 4 பேர் பயனடையட்டும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கை வைத்து செய்யுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் சூட் ஆகும், ஒரு சிலருக்கு சூட் ஆகிறதில்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன். பெட்டர் ஜாப்க்கு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து சின்ன சின்ன பதிவாக நான் போட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசில் பதியும். அதுக்காக இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இது முதல் பரிகாரம்னே வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த பரிகாரங்கள் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.